ஒருவேளை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதிலடி இருக்கும் என்று மத்திய அரசு உறுதியாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அந்த பதிலடி என்னவாக இருக்கும் என்பதுதான் அனைவருடைய கேள்வியாக இருக்கின்றது. ஒருவேளை மிகப்பெரிய போர் ஏற்பட்டால், பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ந்தால் என்ன விளைவுகள் எப்படி இருக்கும், பலம் என்ன என்பது பற்றி தான் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஒப்பீடு பார்க்கலாம். இராணுவ ஒப்பீடு, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இராணுவ ஒப்பீடு என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். நாம் அந்த திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான அந்த இராணுவ ஒப்பீடு மொத்த மக்கள் தொகை என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 140 கோடியே 91,28,296 பேர் இந்தியாவில் மக்கள் தொகையாக இருக்கிறார்கள். 25 கோடியே 25 கோடி 23,63,570 25 கோடி 23,63,571 பேர் பாகிஸ்தான் மக்கள் தொகையாக இருக்கின்றது. இராணுவத்தினர் எண்ணிக்கை என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில் 14,55,550 இருக்கின்றது இந்தியாவினுடைய இராணுவத்தினர் எண்ணிக்கை. அதே போன்று பாகிஸ்தான் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 6,54,000 பாகிஸ்தான் இராணுவத்தின் எண்ணிக்கையாக இருக்கின்றது. இப்படியாக இராணுவத்தின் எண்ணிக்கை பொறுத்தவரையிலும் இந்தியாவின் எண்ணிக்கையே அதிகமாக உள்ளது என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. ரிசர்வில் இருக்கக்கூடிய வீரர்கள் பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் 11,55,000 பேர் இந்தியர்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 5,50,000 அந்த எண்ணிக்கை உள்ளது. அதே போன்று துணை இராணுவ படையினர் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 25,27,000 நம்முடைய துணை இராணுவ படையினர் இருக்கிறார்கள். 5 லட்சமாக பாகிஸ்தானின் துணை இராணுவ படையினர் இருக்கிறார்கள். இந்த வகையிலும் பார்த்தோம் என்றால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக தான் பார்க்கப்படுகிறது. விமானப்படை, மொத்த விமானங்கள் எண்ணிக்கை நாம் பார்த்தோம் என்றால் இந்தியாவினுடைய விமானப்படை என்பது 2,229 உள்ளது. விமானப்படை இந்தியாவில் 2,229 பாகிஸ்தானில் 1,399 உள்ளது விமானப்படை விமானங்கள். போர் விமானங்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில் போர் விமானங்கள் 513 உள்ளது. பாகிஸ்தானில் 328 போர் விமானங்கள் உள்ளது. அனைத்திலும் இதுவரை நாம் பார்த்த அனைத்திலுமே இந்தியாவுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கின்றது. அதே போன்று நேரடி தாக்குதல் விமானங்கள், நேரடியாக தாக்கக்கூடிய விமானங்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியாவில் 130 நேரடி தாக்குதல் விமானங்களும் பாகிஸ்தானில் 90 நேரடி தாக்குதல் விமானங்கள் உள்ளன. இராணுவ போக்குவரத்து விமானங்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில் 270 இராணுவ போக்குவரத்து விமானங்களும் பாகிஸ்தானில் 64 இராணுவ போக்குவரத்து விமானங்கள் உள்ளது. ஹெலிகாப்டர்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில் 899 ஹெலிகாப்டர்கள் உள்ளன. பாகிஸ்தானில் 373 ஹெலிகாப்டர்கள் உள்ளன. அதே போன்று தரைப்படை இராணுவ டேங்குகள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியாவில் 4,201 உள்ளது. பாகிஸ்தானில் 2,627 உள்ளது. இதுவரையிலும் இந்தியாவின் எண்ணிக்கை தான் அதிகமாக உள்ளது. இந்தியாவின் பலம்தான் அதிகமாக உள்ளது. அதே போன்று கவச பீரங்கி வாகனம் என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில் 1,48,594 உள்ளது. அதே போன்று பாகிஸ்தானில் வெறும் 17,516 மட்டுமே உள்ளது கவச பீரங்கி வாகனங்கள். அதே போன்று கடற்படை போர்க்கப்பல்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில் 293 கடற்படை போர்க்கப்பல்கள் உள்ளன. அதே பாகிஸ்தானில் 121 உள்ளது கடற்படை போர்க்கப்பல்கள். கடற்படை போர்க்கப்பலும் இந்தியாவுடைய கையை ஓங்கி இருக்கின்றது. அடுத்து நாம் இந்தியாவுடைய போர் விமானங்கள் பார்த்து கொண்டிருக்கும். இந்தியாவுடைய போர் விமானங்கள் பார்த்தோம் என்றால் ரஃபேல், தேஜஸ், சுக்கோய், அதே போன்று MiG-29, மிராஜ் 2000, ஜாக்வார், MiG-21 இது அனைத்துமே இந்தியாவின் கைவசம் இருக்கக்கூடிய இந்திய போர் விமானங்கள். போர் என்று வந்துவிட்டால் சீறி பாய்வதற்காக தயாராக காத்து கொண்டிருக்கக்கூடிய போர் விமானங்கள் தான் நாம் பார்த்தோம். அதிநவீன போர் விமானங்களை கொண்ட நாடாக இந்தியா இருக்கின்றது. ரஃபேல், தேஜஸ், சுகோய், அதே போன்று MiG-29 உள்ளிட்ட அதிநவீன போர் விமானங்களை நாம் வைத்திருக்கின்றோம். விமானம் தாங்கி கப்பல் என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில் 2 விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளன. ஆனால் பாகிஸ்தானில் 1 கூட இல்லை. இந்தியாவில் 2 விமானம் தாங்கி கப்பல்கள், பாகிஸ்தானில் 1 கூட இல்லை. நீர்மூழ்கி கப்பல் என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில் 18 நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. பாகிஸ்தானில் வெறும் 8 நீர்மூழ்கி கப்பல் மட்டும்தான் உள்ளது. நீர்மூழ்கி அழிக்கும் கப்பல்கள், நீர்மூழ்கி அதை அழிக்கக்கூடிய கப்பல்கள் என்று பார்த்தோம் என்றால் இந்தியாவில்
13 உள்ளது, பாகிஸ்தானில் 0, 1 கூட இல்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் என்றால் இந்தியாவுடைய பலம் தான் அதிகமாக உள்ளது பாகிஸ்தானை ஒப்பிட்டு பார்க்கும்போது. இந்திய ஏவுகணைகள் பார்த்தோம் என்றால் போர் என்று வந்துவிட்டால் சீறி பாய்வதற்காக காத்து கொண்டிருக்கூடிய இந்திய ஏவுகணைகள் என்று பார்த்தோம் என்றால் தரையிலிருந்து தரைக்கு, தரை வழியாகவே தரையிலிருந்து தரைக்கு தாக்கக்கூடிய ஏவுகணைகள் பிருத்வி, அக்னி, பிரமோஸ் என்ற அதிநவீன ஏவுகணைகள் உள்ளன. தரையிலிருந்து வானிற்கு சென்று தாக்கக்கூடிய, வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை என்று பார்த்தோம் என்றால் ஆகாஷ், MRSAM ஏவுகணைகள் உள்ளன. வானில் இருந்து தரைக்கு தாக்கக்கூடிய ஏவுகணைகள் என்று பார்த்தோம் என்றால் ஹெலினா ஏவுகணை உள்ளது. அதே போன்று வானில் இருந்து வானிற்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் என்று பார்த்தோம் என்றால் ஆஸ்ட்ரா BVR ஏவுகணை உள்ளது. கடலில் இருந்து கடலுக்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் பிரம்மோஸ் ஏவுகணை அதிநவீன ஏவுகணையாக உள்ளது. கடலில் இருந்து வானிற்கு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை பாரக் 8 ஏவுகணை உள்ளது. அதே போன்று நீர்மூழ்கியில் இருந்து தாக்கக்கூடிய ஏவுகணை K-15 ஏவுகணை உள்ளது. தோளிலிருந்து இயக்குவது ஏவுகணை பொறுத்தவரையில் FIM 92 என்ற ஏவுகணை உள்ளது. இப்படி இந்தியாவில் அதிநவீன ஏவுகணைகள் கொண்டதாக நாம் மிகப்பெரிய இராணுவத்தில் பலம் வாய்ந்த நாடாக இருக்கின்றோம் என்பதில் மாற்று கருத்தில்லை. குறிப்பாக பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவுடைய இராணுவ பலம் மிக அதிகமாக உள்ளது என்பதுதான் இந்த விவரங்கள் நமக்கு தெரிய வருகின்றது. அதை தொடர்ந்து ஒருவேளை நேரடியாக தாக்குதல் மேற்கொண்டால் அது நிச்சயமாக 2 நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருந்தாலும் கூட இந்த ஏவுகணைகள், பீரங்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமா பிரவீன், இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா மிக தெளிவான ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ஆனா இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, அதாவது பலம் மிகப்பெரிய பலத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பலம், இந்தியாவுக்குள்ள பலம் என்பது உலக வல்லரசுகளில் 4வது இடத்தை இந்தியாவுக்கு தருகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு கிடைத்ததாக இந்தியா தான் இருக்கிறது. பாகிஸ்தான் 8வது 9வது இடத்திலே இருக்கிறது. எனவே இந்தியாவுடன் மோதும்போது மிகப்பெரிய அழிவு பாகிஸ்தானுக்கு ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படும், போர் ஏற்பட்டால் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே ராஜதந்திர ரீதியாக மட்டுமல்ல, எப்படி கடந்த முறை போல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது போல மிக தெளிவாக துல்லியமாக அவர்களை அழிப்பதற்கான, அந்த தீவிரவாத கும்பலை வேட்டையாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்தியா சரியாக பயன்படுத்த வேண்டும். என்றால் தற்போது டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்லேயே பாகிஸ்தான் அரண்டு போயிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிர் முனீர் அவருடைய தன் குடும்பத்தை தனியார் பிரைவேட் ஜெட் மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டார். அவருடைய முக்கிய அதிகாரிகள், தளபதிகள் தங்கள் குடும்பங்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று பதுக்கி வைத்து விட்டார். அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறது பாகிஸ்தான். நிச்சயமாக இந்தியா நினைத்தால் சரியான பதிலடி கொடுக்க முடியும், அதில் மாற்று கருத்து இல்லை. அது மட்டுமல்ல, உலக அளவில் இந்தியா அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி என உலகின் மிகப்பெரிய வல்லரசுகள் அனைத்தும் பாகிஸ்தான் ஒரு டெரர் ஃபேக்டரி என்ற வகையிலே ஒரு தீவிரவாத ஃபேக்டரியாக பாகிஸ்தான் இயங்கி வருகிறது. நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை உருவாக்கி வருகிறது என்பதை இந்தியா தற்போது பட்டவர்த்தனமாக நிரூபித்திருக்கிறது. எனவே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத முத்திரை விழுந்திருக்கிறது. இந்த முத்திரையிலிருந்து அவர்கள் எழுந்து வருவது என்பது சாதாரண நடவடிக்கை அல்ல, மிக மிக கடினம். நிச்சயமாக இந்தியா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உலக அளவில் அவர்களை தனிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்று மிக துல்லியமான ஒரு இராணுவ தாக்குதலை நடத்தி அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள். குறிப்பாக இந்த அதில் அகமது போன்ற படு பயங்கரவாதிகளை கடுமையான தண்டைக்கு உள்ளாக்குவார்கள். சல்லடை போல் துளைத்தெடுப்பா என்பதில் மாற்று கருத்திலே தான் நினைக்கிறேன் பிரவீன்.